இது அமாவாசை பற்றிய ஒரு சுருக்கமான பார்மை. நாம எல்லாரும் அமாவாசைனாவே அது வெறும் மத நம்பிக்கைன்னு தான் நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அதுக்கு பின்னாடி ரொம்பவே சுவாரஸ்யமான அறிவியல், ஆன்மீக காரணங்கள்லாம் இருக்கு. சரி, முதல்ல நம்ம முன்னோர்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பு பத்தி பாப்போம். அன்னிக்கு நம்ம பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வர்றதா ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் அவங்க வர்ற வழிய மறைக்க கூடாதுன்னு சொல்லி வாசல்ல கோலமே போட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அன்னிக்கு நாம செய்யற திலதானம், அதாவது எள் தானம் 1000 மடங்கு பலன் தருமா. குறிப்பா கருப்பு எள், அது மகாவிஷ்ணுவோட வியர்வையிலிருந்து உருவானதால பித்ருக்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். அமாவாசை அன்னைக்கு நிலாவோட ஈர்ப்பு விசை பூமி மேல ரொம்பவே அதிகமா இருக்கும். இதனால தான் பாருங்க, கடல்ல அலைகள் ரொம்ப சீற்றமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, கடலையே அப்படி ஆட்டி வைக்கிற நிலா 70% தண்ணியால ஆன நம்ம உடம்ப சும்மா விடுமா? அதனால தான் நம்ம மனநிலையிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு மனசு ஆழமான தியானத்துக்கு தயாராகுது. மூணாவதா, எனர்ஜி கிளென்சிங். ஆமா, வீட்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேத்துறதுக்கு அமாவாசை ஒரு பெர்ஃபெக்டான நாள். சிம்பிளா வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி சாம்பிராணி புகை போட்டு அப்புறம் உப்பு கலந்த தண்ணியால வீட்டை தொடச்சாலே போதும். சித்த மருத்துவத்துல கூட ஒரு நம்பிக்கை இருக்கு. அன்னிக்கு சேகரிக்கிற மூலிகைகளுக்கு மருத்துவ குணம் ரொம்பவே அதிகமா இருக்குமா. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா, அமாவாசைங்கிறது வெறும் இருட்டு நாள் மட்டும் இல்ல. அது வானியல், ஆன்மீகம், நம்ம வாழ்க்கை எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான நாள்.